உண்மையில் ஹசரத் அவர்களே நல்ல ஒரு விடயத்தை சொன்னீர்கள். அதாவது உண்மையான நோன்பாளி என்பவன் யார் என்று கேட்டால் அது உண்மையிலேயே அல்லாஹ்வுக்கும் அந்த மனிதனுக்கும் மாத்திரம்தான் தெரியும். ஆனால் சமூகத்தில் இன்று நடக்கின்ற சில விடயங்களையும் நாங்கள் இப்படியான இடங்களில் சுட்டிக்காட்ட வேண்டும், அப்படியானவர்கள் திருந்துவதற்காக. சிலர் நோன்பு பிடித்ததை போன்று நடிப்பார்கள், ஆனால் நோன்பு பிடித்திருக்க மாட்டார்கள். அவர்களுக்கு பசி ஏற்படுகின்ற பொழுது அவர்களுடைய ஊரில் இருக்கின்ற முஸ்லீம் கடைகளுக்கு செல்ல மாட்டார்கள் சாப்பிடுவதற்கு. தூரத்திலே பக்கத்திலே இருக்கின்ற மாற்று மத சகோதரர்களுடைய ஹோட்டல்களுக்கு சென்று சாப்பிட்டு வந்து நோன்பாளி போன்று நடிப்பார்கள். அப்படியான விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது. அடுத்து நான் கேட்கின்றேன் ஏன் என்று சொன்னால், இந்த நோன்பு என்பது குறிப்பாக நோன்பு வருவதற்கு முன்னரிலிருந்து நோன்புக்கு தயாராக வேண்டும் என்று எங்களுக்கு வழிகாட்டல்கள் இருக்கிறது. நபி அவர்களும் வழிகாட்டியிருக்கிறார்கள். நோன்பை முழுமையாக பிரயோஜனப்படுத்த வேண்டும், அதனுடைய நேரங்களை முற்றுமுழுதாக நாம் எமக்கு பிரயோஜனமாக கழிக்க வேண்டும் என்றெல்லாம் நிறைய அறிவுரைகளை நாங்கள் பயான்களில் கேட்டிருக்கின்றோம். இப்பொழுது பல லட்சக்கணக்கான ரசிகர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு நீங்கள் சொல்லும் விடயம் என்ன? அதாவது எப்படி இந்த நோன்பிலே அந்த நேரத்தை பிரயோசனமாக கழிப்பது? அழகான ஒரு கேள்வி கேட்டிருக்கின்றீர்கள். உண்மையில் இந்த ரமதான் மாதத்தில் எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த காலம் மிக பெருமதியான ஒரு காலம். பொதுவாக காலம் என்கின்ற பொழுது மிக பெருமதியானது. அல்லாஹு தஆலா காலத்தின் மீது சத்தியம் செய்கிறான். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. அதே போன்று ஒரு நாளுடைய அனைத்து பகுதிகளிலும் சத்தியம் செய்கிறார். ஒத்துஹா, முற்பகல் மீது சத்தியமாக. அதே போன்று பகலின் மீது சத்தியமாக, இரவின் மீது சத்தியமாக. ஃபஜ்ருடைய நேரம், ஒல் ஃபஜ்ர், ஃபஜ்ருடைய நேரம், சுபஹுடைய நேரத்தின் மீது சத்தியமாக என்று ஒரு நாளுடைய அனைத்து பாகங்களிலும் அல்லாஹு தஆலா சத்தியம் செய்கிறார். ஏன் அவ்வளவு பெருமதியானது? ஹதீஸ் குத்ஸியில் வருகிறது, இந்த காலத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது நான் தான் காலம் என்றே சொல்லுகிறான். அவ்வளவு பெருமதியானது. எனவே இந்த காலம் பொதுவாக உலகத்தாருடைய மொழியில் சொல்லுவார்கள் காலம் பொன்னானது என்று. ஆனால் அதைவிடவும் மேலாக எங்களுக்கு மார்க்கம் சொல்லுகிறது காலம் பொன்னானதை அல்ல, அதைவிட பெருமதியானது. ஏன்? தங்கத்தை அல்லது அதைவிட பெருமதியான பொருளை சேமித்து வைத்து இன்னொரு நேரத்திற்கு எடுத்து பயன்படுத்தி கொள்ள முடியும். ஆனால் காலம் என்கின்ற பொழுது அது சேமித்து வைக்க முடியாது, முடிந்து போய்விடும். எனவே அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த காலம் மிக பெருமதியானது. அதனால்தான் அந்த ஏற்கனவே நான் ஓதிய அந்த ஆயத்தின் தொடர்ச்சியாக அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், ஐயாமம் மஅதூதாத், உங்களுக்கு இந்த ரமதானுடைய காலம் எண்ணித்தரப்பட்ட நாட்கள். சாதாரணமான நாட்கள் அல்ல, எண்ணித்தரப்பட்ட நாட்கள். எனவே அந்த எண்ணித்தரப்பட்ட நாட்களை இது முடிந்து போய்விடும் என்று நாம் அதனை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்துகின்ற ஒரு காலம்தான் இந்த ரமதானுடைய காலமாக இருக்கிறது. எனவே ஒவ்வொரு நாளும் மிக பெருமதியானது. அது அதனுடைய ஒவ்வொரு வினாடியும் மிக பெருமதியானது. கண்ணியத்துக்குரிய நேர்களே, சகோதரர்களே, இந்த சந்தர்ப்பத்தில் குர்ஆனுடைய ஒரு வசனம் எங்களுக்கு அழகாக சொல்லித் தருகிறது. மௌத்துடைய நேரத்தில் ஒரு அடியான் கதறுவான், லவ்லா அஹ்ஹர்தனி இலா அஜலின் கரீப், ஒரு சொற்ப நேரம் எனக்கு தரமாட்டாயா என்று ஒரு அடியான் கதறுவான். அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய விடை என்னவென்றால், ஒரு 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 சாத்து, ஒரு கொஞ்சம் கூட உங்களுக்கு தரப்பட மாட்டாது, உங்களுக்கு தரப்பட்ட நேரம் முடிந்து விட்டது என்பதாக. எனவே நேரம் மிக பெருமதியானது. எந்த அளவுக்கென்றால் சொர்க்கவாசிகள் கூட உலகத்தில் வீணாக கழித்த, பிரயோஜனமில்லாமல் கழித்த நேரத்தை பற்றி கவலை அடைவார்கள். சொர்க்கத்தில் எந்த விதமான கவலையும் கிடையாது. ஆனாலும் உலகத்தில் வீணாக கழித்த நேரங்களை பற்றி அவர்கள் கவலை அடைவார்கள். அந்த அளவுக்கு நேரம் மிக பெருமதியானது. ஆனால் இந்த நேரத்தை நாங்கள் வீணடித்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய ஃபோன்களிலும் அல்லது ஏனைய தேவையற்ற பேச்சுக்களில் இவ்வாறு எத்தனையோ மணித்தியால கணக்கில் நாங்கள் நேரத்தை வீணடித்து கொண்டிருக்கிறோம். உண்மையில் இந்த நேரத்தை பற்றி அல்லாஹு தஆலா எங்களிடத்தில் கட்டாயமாக கேள்வி கேட்பான். எனவே நாங்கள் எங்களுக்கு தரப்பட்ட இந்த தரப்பட்ட இந்த நாட்களை நாம் மிக பிரயோஜனமாக கழிக்க வேண்டும். நாங்கள் திட்டமிட்டு கழிக்க வேண்டும். எந்த நேரத்தில் எந்த அமலை செய்வது, நான் எந்த நேரத்தில் குர்ஆன் ஓதுவது, எந்த நேரத்தில் நான் திக்ர் செய்வது, எந்த நேரத்தில் நான் துஆ செய்வது, இவ்வாறு ஒவ்வொரு நாளையும் நாங்கள் திட்டமிட்டு கழிக்க வேண்டும். அதிலும் விசேடமாக முதலாவது 10 அது ரஹ்மத்துடைய 10, அதில் நான் எவ்வாறு கழிக்க வேண்டும். இரண்டாவது 10 அது மக்ஃபிரத், பாவ மன்னிப்பிற்குரிய 10, அந்த 10ஐ நான் எவ்வாறு கழிக்க வேண்டும். மூன்றாவது 10 அது இத்கும் மினன்னார்,
நரக விடுதலை என்று சொல்லப்படக்கூடிய அந்த 10 அதனை நான் எவ்வாறு கழிக்க வேண்டும் என்ற ஒரு பாரிய திட்டமிடலோடு நாம் செய்ய வேண்டும். எங்களுடைய வீட்டில் நடக்கின்ற திருமண வைபவங்களுக்கு நாங்கள் எவ்வளவு திட்டமிடுகிறோம். ஒரு பிரயாணம் செல்வதாக இருந்தால் குடும்பத்தோடு எவ்வளவு திட்டமிட்டு நாங்கள் செல்கிறோம். இவ்வாறு உலக விஷயங்களுக்கு எவ்வளவு திட்டமிடுகிறோம். ஆனால் எங்களுடைய ஆஹிராவுடைய மறுமையுடைய அந்த வாழ்க்கை முடிவடையாத வாழ்க்கை, இது சொற்ப காலத்தோடு முடிந்துவிடும். அந்த வாழ்க்கைக்கு நாம் ஒரு பாரிய திட்டத்தோடு எங்களுடைய இந்த உலக வாழ்க்கையை கழிக்க வேண்டும். அதிலும் இந்த ரமதான் என்பது ஒரு சீசன். ஒவ்வொரு வியாபாரிகளுக்கும் ஒவ்வொரு சீசன் இருப்பதைப் போல இந்த தக்குவா உள்ளவர்கள், இறையச்சம் உள்ளவர்களுக்கு உரிய ஒரு சீசன் தான் இந்த ரமதானுடைய காலமாக இருக்கிறது. எனவே இந்த ரமதானுடைய கால நேரங்களை நாம் பெருமதியாக கழிக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக இரவு நேரம் ரொம்ப பெருமதியானது. ஏனென்றால் இரவில் தான் குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கிறது. இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். இரவில் தான் குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிஅராஜுடைய அந்த பயணத்திற்கு செல்கின்ற பொழுது அதையும் அல்லாஹ் சொல்லுகிறான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலா. இரவில் தான் அல்லாஹ் தஆலா தன்னுடைய நபியை, தன்னுடைய அடியாராகிய அந்த நபியை அல்லாஹ் இஸ்ரா மிஅராஜ் என்ற அந்த பயணத்தை மேற்கொள்ள வைத்தார். அதே போன்று இரவினுடைய கடைசி பகுதி தஹஜ்ஜுதுடைய நேரம் மிக முக்கியமான ஒரு பகுதி. அது இரவின் இதயம் என்று சொல்லப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு பகுதி. அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா அவனுடைய தகுதிக்கு தக்கவாறு முதலாவது வானத்திற்கு இறங்கி, என்னுடைய அடியார்களில் யார் என்னிடத்தில் தேவையை கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா அறிவிப்பு செய்கின்ற ஒரு நேரமும் அந்த இரவில் தான் இருக்கிறது. ஆனால் எங்களுடைய சமூகம் என்ன செய்கிறார்கள் என்றால், இரவில் தான் அரட்டை அடித்து கொண்டிருக்கிறார்கள், அல்லது பெருநாளைக்கு ஆடை வாங்குவதற்காக வேண்டி அதற்கு பெரிய ஒரு நேரத்தை செலவழிக்கிறார்கள், குடும்பமாக செலவழிக்கிறார்கள். இரவில் எவ்வளோ அமல்கள் இருக்கின்றன. குர்ஆன் ஓதுவது, தராவீஹ் தொழுவது, பிந்தின இரவில் நேர காலத்தோடு எழுந்து தஹஜ்ஜுத் தொழுவது, இஸ்திக்ஃபார் செய்வது, துஆக்கள் கேட்பது, இவ்வாறு பல அமல்கள் இருக்கின்றன. இதையெல்லாம் நாம் அப்படியே மறந்து தந்த அந்த காலத்தையும் வீணடித்து இருக்கின்ற ஒரு நிலைப்பாடு தான் நம்முடைய சமூகத்தில் காணப்படுகிறது. எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த ரமதானுடைய காலத்தை பெருமதியாக கழிக்க வேண்டும். அதிலும் பகல் நேரம் எங்களுடைய ஹலாலான சம்பாத்தியத்திற்கு, தொழிலுக்கு நாங்கள் அதனை முறையாக எடுத்துக்கொண்டாலும் இரவு நேரத்தை நாங்கள் பாதுகாத்து அதனை மிக பக்குவமாக கழிக்க வேண்டும் என்பது தான் நாங்கள் இங்கு கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயமாக இருக்கிறது. உண்மையில் ஹசரத் அவர்களே, அதாவது நீங்கள் ஒரு நல்ல விடயத்தை சொன்னீர்கள். இந்த நேரம் தொடர்பான ஒரு விளக்க உரையை வழங்கியிருந்தீர்கள். சமூகத்திலே சாதாரணமாக நீங்களும் கேட்டிருப்பீர்கள், சிலர் பேசுகின்ற விடயங்களை பார்த்து கொண்டிருக்கின்ற ரசிகர்களும் கேட்டிருப்பார்கள், நானும் கேட்டிருக்கின்றேன். சொல்வார்கள், அதாவது நோன்பு மிக வேகமாக போகுது, நேற்று நோன்பு பிடிச்ச மாதிரி இருக்குது, இந்த பெருநாள் கிட்ட வந்துட்டுது, எப்படி முதலாவது 10 போனதுன்றே தெரியாது, எப்படி 2வது 10 போனதுன்றே தெரியாதுன்னு சொல்லி சமூகத்தை வளமையாக கதைப்பார்கள். சிலர் சொல்வார்கள், நோன்புக்கு ஸ்பீடாக போகுது போல நேரம், இப்படியெல்லாம் சொல்வதை நீங்களும் கூட கேட்டிருப்பீர்கள். சில பேர் உங்களிடம் கூட சில பேர் சொல்லியிருப்பார்கள். இப்படி ஒரு நிலைமையில், அதாவது நோன்பு வேகமாக போகின்றது என்கின்ற தோற்றப்பாடும் நாம் இருக்கும் என்ற வேளையில், இந்த வேகத்துக்கு மத்தியிலும் அதை பிரயோசனப்படுத்துவதற்காக எவ்வாறான முக்கியமான அமல்களை நாங்கள் செய்ய வேண்டும்? உண்மையில் ரமதான் என்று வருகின்ற பொழுது அதில் மிக முக்கியமான, எல்லோருக்கும் வெளிப்படையான ஒரு அமல் தான் நோன்பு என்பது மிக முக்கியமான ஒரு அமல். இந்த நோன்பு என்பதை வயது வந்த புத்தியுள்ள முஸ்லிமான ஒவ்வொரு ஆண் பெண்ணும் நோற்றாக வேண்டும், சில தங்கடங்களை தவிர. அதாவது நோய் காரணமாக அல்லது ஏதாவது பிரயாணங்கள் காரணமாக இவ்வாறு சில தங்கடங்களை இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. அது போக எல்லோரும் நோன்பு நோற்றாக வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு கடமையாக இருக்கிறது. எனவே இந்த நோன்பு அது நேரடியான ஒரு கடமை, எல்லோரும் நோன்பு நோற்றாக வேண்டும். நீங்களும் ஆரம்பத்திலே சொன்னதை போன்று இந்த நோன்பை நாம் ஒரு நடிப்புக்காக எடுக்க முடியாது. இதை அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்த ஒரு கடமையாக நாம் அதனை எடுக்க வேண்டும். இதுதான் மிக முக்கியமான ஒரு அமலாகவும் இருக்கிறது. அதனை தொடர்ந்து இந்த மாதம் குர்ஆன் இறங்கப்பட்ட ஒரு மாதமாக இருக்கிறது. ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த மாதம் குர்ஆன் இறங்கப்பட்ட ஒரு மாதமாக இருக்கிறது. இந்த மாதம் குர்ஆனுக்குரிய மாதமாக இருக்கிறது. எனவே நாம் அதிகமாக குர்ஆன் ஓதுவதில் கவனம் செலுத்த வேண்டும். எங்களுடைய முன்னோர்கள், எங்களுடைய சலஃபு சாலிஹீன் என்று சொல்லப்படக்கூடிய சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபஉ தாபிஈங்கள், நல்லவர்கள், இவர்கள்
மிக கூடுதலாக இந்த குர்ஆனுக்கு நேரம் கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் எந்த அளவுக்கு என்றால் சில பெரும் பெரும் அறிஞர்கள் தங்களுடைய பாடங்களை கூட இந்த ரமதானில் நிறுத்திவிட்டு குர்ஆனுக்காக வேண்டி செலவழித்திருக்கிறார்கள். இவ்வாறு குர்ஆன் ஓதுவதற்கென்றே மிக கூடுதலாக நேரங்களை கழித்திருக்கிறார்கள். எனவே நாங்களும் குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும். ஆக குறைந்தது இந்த ரமதானில் ஒரு குர்ஆனாவது நாங்கள் ஓதாமல் இந்த ரமதானை வழி அனுப்பி வைக்கக்கூடாது. ஆக குறைந்தது ஒரு குர்ஆனாவது நாங்கள் ஓத வேண்டும். ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸு வீதம், அந்த ஒரு ஜுஸ்வையும் நாங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிற்பாடு அதனை பிரித்து பிரித்து எடுத்து நாங்கள் அந்த குர்ஆனை நாங்கள் பூர்த்தியாக்கி கொள்ள வேண்டும். ஏன் இந்த குர்ஆன் இது அல்லாஹ் எங்களுக்கு தந்த ஒரு மிகப்பெரிய ஒரு நூலாக இருக்கிறது. நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்வோம், எங்களுக்கு ஒரு அரசாங்கத்திடமிருந்து முக்கியமாக ஒரு லெட்டர் உண்டு, ஒரு கடிதம் ஒன்று வந்திருக்கின்றதென்றால், எங்களுக்கு அது தெரியாத மொழியில் வந்திருக்கிறது என்றால் நாம் அதனை தூக்கி நாங்கள் ஒரு டஸ்ட்பினில் போட மாட்டோம். என்ன செய்வோம்? அதனை யாரிடத்திலேயாவது சென்று இது என்ன தந்திருக்கிறது, என்ன எனக்கு வந்திருக்கிறது, அரசாங்கத்தினால் என்ன வந்திருக்கிறது, எனக்கு ஏதாவது நன்மைகள் இருக்கிறதா என்று தேடி தேடி நாங்கள் அதனை அறிந்து கொள்வதற்கு நாங்கள் முயற்சி. ஆனால் குர்ஆன்ங்கிறது மிகப்பெரிய ஒரு அல்லாஹுடைய ஒரு 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 செய்தி. இந்த செய்தியை நாம் வெறுமனே உதாசீனம் செய்துவிடக்கூடாது. இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இது அல்லாஹுடைய செய்தி, இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த அல்லாஹ்வினுடைய செய்தி. இதில் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறார் என்று நாங்கள் அதனை ஆவலோடு அதனை எடுத்து திறந்து படித்து ஒவ்வொரு ஆயத்தையும் தர்ஜுமத்துல் குர்ஆன் என்று மொழிபெயர்ப்புகள் இருக்கின்றன, அவைகளை எடுத்து நாம் அதனை வாசித்து விளங்கி ஓதுவது அது எங்களுடைய தேவையாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா அப்படி படிக்காதவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், இந்த குர்ஆனை அவர்கள் சிந்தித்து உணர மாட்டார்களா? அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, அவர்களுடைய உள்ளங்களில் என்ன பூட்டா போடப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். எனவே குர்ஆனை வெறுமனை ஓதுவதோடு மாத்திரம் நாங்கள் நின்று விடாமல் அந்த குர்ஆனை விளங்குவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அதனை அதிகமாக ஓத வேண்டும். அதே போன்றுதான் இந்த காலத்தில் இன்னும் ஒரு அமல் நாங்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமல் தான் தர்மம். அதிகமாக தர்மம் செய்ய வேண்டும். ஏன் இந்த ரமதான் வந்தால் எல்லோருடைய உள்ளமும் இளகி விடுகிறது. தர்மம் செய்வதற்கும் ஏனைய அமல்கள் செய்வதற்கும் இளகிவிடும். எனவே ஏன் எங்களை விட்டும் ஷைத்தானை அல்லாஹு தஆலா தூரப்படுத்தி விடுகிறான். எனவே அப்படியான ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்ற பொழுது நாம் அதனை ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி நோன்பு நோட்பதற்கும் குர்ஆனை ஓதுவதற்கும் சதக்காக்கள் செய்வதற்கும் இவ்வாறு நல்ல மிக முக்கியமான இந்த மாதத்திலே குறிப்பாக செய்யக்கூடிய இந்த அமல்களுக்கு நாம் முக்கியத்துவம் செலுத்தி அதற்கு நேரம் கொடுத்து நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அதாவது அசத்தோடைய மிக அருமையாக நீங்கள் உங்களுடைய அந்த விளக்கத்தை வழங்கி இருந்தீர்கள். குறிப்பாக இந்த ரமலான் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஏனைய மாதங்களை விடவும் சுன்னத்தான அமல்களுக்கு பல மடங்கு நன்மைகள் இருப்பது நாங்கள் அதாவது ஆலிம்கள் சொல்லி கேட்டிருக்கின்றோம். இந்த சதக்கா என்று வருகின்ற பொழுது சதக்கா என்பது மிகப்பெரிய ஒரு அமல். இது ரமலான் மாதத்திலே இப்படியான இந்த சதக்காக்களை வழங்குகின்ற பொழுது சதக்கா வழங்குகின்றவர் அல்லாஹ்விடமிருந்து எவ்வாறான வெகுமதிகளை பெற்றுக்கொள்ள முடியும்? ஆம், உண்மையில் இது ஒரு அழகான ஒரு கேள்வி. சதக்கா என்பது அது எந்த அளவுக்கு என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பற்றி சொல்லுகின்ற பொழுது அஸ்ஸதகத்து ரத்துல் பலா, எங்களுக்கு வரக்கூடிய சோதனையை அது தடுத்து விடுகிறது என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, தாவு மர்தாக்கும் பிஸ் சதகா, உங்களுடைய நோயாளிகளுக்கு அவர்களுடைய நோய் குணமாக வேண்டுமென்றால் சதக்காக்களை கொடுத்து நீங்கள் அதனை ஒரு ஷிஃபாவாக, சதக்காவை ஒரு ஷிஃபாவாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு மருந்தாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, ஒரு ஈத்தம்பல கீற்றளவு நீங்கள் சதக்கா கொடுத்தாகினும் நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். அந்த அளவுக்கு சதக்கா என்பது அது பெரிய ஒரு ஆயுதம். அது நரகத்தை விட்டும் எங்களை பாதுகாக்கக்கூடிய பெரிய ஒரு ஆயுதம். அது மட்டுமல்ல, நாம் எவ்வளவு செலவழித்தாலும் அல்லாஹு தஆலா வாக்குறுதி அளிக்கிறான், ஒமா அன்ஃபக்தும் மின் ஷைஇன் ஃபஹுவ யுக்லிஃபுஹு, நீங்கள் எவ்வளவு செலவழித்தாலும் அதனை அல்லாஹு தஆலா திரும்ப தந்து விடுவார். ஏதோ ஒரு அடிப்படையில் அல்லாஹு தஆலா திரும்ப தந்து விடுவான் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அந்த அளவுக்கு தர்மம் என்கிறது மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு பெற்று தருகிறது. எத்தனையோ பெரும் பெரும் மரண நோயில் இருந்தவர்கள் கூட,
அதாவது வைத்தியர்களால் கைவிடப்பட்ட எத்தனையோ நோயாளிகள் உண்மையான வறுமைப்பட்ட ஏழைகளை தேடி அவர்களுக்கு தேவையான சதக்காக்களை கொடுத்ததனூடாக அவர்களுக்கு குணமடைந்த எத்தனையோ வரலாறுகளை நாம் கிதாபுகளில் காணக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறு பல நன்மைகள் இந்த சதக்காவினூடாக இருக்கிறது. வெறுமனே அல்லாஹ் எனக்கு தந்த இந்த செல்வத்தை நான் மாத்திரம் செலவழிக்க வேண்டும் என்று நினைத்தால் அது மிக பிழையான ஒரு காரியம். அல்லாஹ் என்னை ஒரு ஏஜென்ட்டாக பயன்படுத்துகிறான். நான் அல்லாஹ் தந்த இந்த சொத்துக்களை ஏழைகளுக்காக, தேவையுள்ளவர்களுக்காக, உறவினர்களுக்காக இவ்வாறு நான் செலவழிக்க வேண்டும். அல்லாஹ் என்னை அவனுடைய ஒரு ஒரு மிக முக்கியமான ஒரு ஆளாக பயன்படுத்துகிறான் என்று அவர் நினைப்பாராக இருந்தால் நிச்சயமாக அவர் அந்த சதக்காவின் மூலம் பல நன்மைகளை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. أعوذ بالله من الشيطان الرجيم. எடுத்தறியப்பட்ட ஷைத்தானின் தீங்குகளை விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். فكان عاقبتهما أنهما في النار خالدين فيها وذلك جزاء الظالمين. ஆகவே நிச்சயமாக ஷைத்தானும் நிராகரித்த மனிதனுமாகிய அவ்விருவரும் நரகத்தில், அதில் அவ்விருவரும் நிரந்தரமாக தங்கி இருப்பவர்கள் என்பதே அவ்விருவருடைய முடிவாக ஆகிவிட்டது. மேலும் அது அநியாயக்காரர்களின் கூலியாகும். يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. விசுவாசம் கொண்டோரே, அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு ஆத்மாவும் மறுமை நாளைக்காக எதனை முற்படுத்தி இருக்கின்றது என்பதை பார்க்கட்டும். இன்னும் அல்லாஹ்வை நீங்கள் பயந்து நடந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை நன்குணர்பவன். ولا تكونوا كالذين نسوا الله فأنساهم أنفسهم أولئك هم الفاسقون. விசுவாசிகளே, அல்லாஹ்வை நிராகரித்து அவனை முற்றிலும் மறந்து விட்டார்களே, அத்தகையவர்களை போன்று நீங்களும் ஆகிவிட வேண்டாம். ஏனென்றால் அல்லாஹ்வாகிய அவன் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நட்பாக்கியங்களிலிருந்து அவர்கள் தங்களையே மறக்குமாறு செய்துவிட்டார்கள். அத்தகையோர் தாம் அல்லாஹ்வின் வழிபாட்டிலிருந்து வெளியேறியவர்களாக ஆகிவிட்டார்கள். لا يستوي أصحاب النار وأصحاب الجنة أصحاب الجنة هم الفائزون. நரகவாசிகளும் சொர்க்கவாசிகளும் சமமாக மாட்டார்கள். சொர்க்கவாசிகள் அவர்கள் தாம் வெற்றி அடைந்தவர்கள். لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله وتلك الأمثال نضربها للناس لعلهم يتفكرون. நபியே, இந்த குர்ஆனை ஒரு மலையின் மீது நாம் இறக்கி வைத்திருந்தால் அல்லாஹ்வின் பயத்தால் பணிந்ததாக பிளந்துவிடக்கூடியதாக அதை நிச்சயமாக நீர் கண்டிருப்பீர். மேலும் அந்த உதாரணங்கள் அவற்றை மனிதர்களுக்கு அவர்கள் சிந்திப்பதற்காகவே நான் கூறுகின்றோம். والله الذي لا إله إلا هو عالم الغيب والشهادة هو الرحمن الرحيم. அவன்தான் அல்லாஹ். அவன் எத்தகையவன் என்றால் அவனை தவிர வணக்கத்துக்குரிய வேறு நாயன் இல்லை. அவன் மறைவானதையும் வெளிப்படையானதையும் நன்கறிகிறவன். அவனே அளவற்ற அருளாளன், மிக்க கிருபையுடையவன். والله الذي لا إله إلا هو الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار
عزيز الجبار المتكبر سبحان الله عما يشركون. அவன்தான் அல்லாஹ். அவன் எத்தகையவன் என்றால் அவனை தவிர வணக்கத்துக்குரிய வேறு நாயன் இல்லை. அவன்தான் உண்மையான பேரரசன், பரிசுத்தமானவன், சாந்தி அளிப்பவன், அபயமளிப்பவன், கண்காணிப்பவன், யாவரையும் மிகைத்தவன், அடக்கி ஆளுபவன், பெருமைக்குரியவன். அவர்கள் இணை வைப்பவற்றை விட்டும் அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன். هو الله الخالق البارئ المصور له الأسماء الحسنى يسبح له ما في السماوات والأرض وهو العزيز الحكيم. صدق الله العظيم. அவன்தான் அல்லாஹ். படைப்பவன் அவனே, படைப்புகளை ஒழுங்குபடுத்தி உண்டாக்குபவன் அவனே, படைப்பினங்களின் உருவத்தை அமைப்பவன் அவனுக்கு அழகான பெயர்கள் இருக்கின்றன. வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை அனைத்தும் அவனையே துதி செய்கின்றன. அவனே யாவரையும் மிகைத்தோன், தீர்க்கமான அறிவுடையோன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எங்களது வாழைச்சேனை மொஹிதீன் ஜும்மா பள்ளிவாயில் என்பது இதன் கீழ் ஏனைய 8 பள்ளிவாய்களோடு இணைந்த ஒரு நிர்வாக சபையினால் இயக்கப்படுகின்றது. இந்த வாழைச்சேனை பிரதேசம் என்பது இது ஒரு பூர்வீக குடிப்பிரதேசமாகும். 12ஆம் நூற்றாண்டிலே அரபியர்கள் வர்த்தக நோக்கமாக இந்த வாழைச்சேனைக்கு வந்திருக்கின்றார்கள். அதே போன்று இந்தியாவிலே தமிழ்நாடு, கேரளா போன்ற பிரதேசங்களிலிருந்தும் இங்கு மக்கள் குடியேறியிருக்கின்றார்கள். இந்த பள்ளிவாயிலானது 9 பள்ளிவாயில் என்கின்ற போது பள்ளிவாயிலுடைய ஆரம்பகால நிர்வாக சபையிலே முக்கியமாக அரவிமுத்து மரைக்காருடைய காலம் பொற்காலம் என்று சொல்லப்படுகின்றது. இந்த பிரதேசத்திலே இருக்கின்ற வாழைச்சேனை பசார் தொடர்பாக முன்னெடுத்து இந்த பள்ளிவாயிலுடைய வருமானத்தை அதிகரித்த ஒருவராக அவர் விளங்குகின்றார். அதனைத் தொடர்ந்து TL லெப்பத்தம்பி ஹாஜியார், அதே போன்று MH மீரா மொய்தீன் JP, ML அச்சி முகமது ஹாஜியார், ஆதம்பவா மௌலவி, அஜ்பத் ஹாஜி, யூசுப் ஹாஜி, புகாரி ஹாஜியார், அமானுல்லா ஹாஜி, ஹாமித் சதக்கா மௌலவி, SH ஃபரூஸ், AG ஃபிர்தௌஸ், MI சீனி முகமது ஆலிம் போன்றவர்கள் இந்த பள்ளிவாயுடைய தலைமை பொறுப்பேற்று மிக சிறப்பாக கடந்த காலங்களில் செயற்பட்டிருக்கின்றார்கள். இந்த பிரதேசத்துடைய மிக பிரதான தொழிலாக மீன்பிடியும் விவசாயம் அமைகின்றது. அதே போன்று இந்த பள்ளிவாயில் 8-9 பள்ளிவாயில்களும் இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற தனவந்தர்கள், வர்த்தகர்கள், மீன்பிடி சங்கங்கள் இவற்றினூடாக இதனுடைய வருமானம் கிடைக்கின்றது. இந்த பள்ளிவாயில் உடைய கட்டட வேலைகளும் தற்போது நடைபெற்று முதலாவது மாடி பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றது. இன்னும் இந்த பள்ளிவாயிலுடைய கட்டட வேலை பூரணப்படுத்தப்பட வேண்டியிருக்கின்றது. இந்த பள்ளிவாயிலுக்கு சொந்தமான கடை தொகுதி மார்க்கெட் என்பது மிகவும் பழமை வாய்ந்ததாக காணப்படுகின்றது. இது புனரமைக்கப்பட வேண்டிய காலத்தின் தேவையாக இருக்கின்றது. இந்த பிரதேசம் ஒரு சுற்றுலா பிரதேசமாக இருப்பதனால் உடனடியாக இதை செய்ய வேண்டியிருக்கின்றது. இருந்த போதிலும் இதற்கான நிதி மிக ஒரு பாரிய பிரச்சனையாக இருக்கின்றது. எதிர்காலத்திலே இந்த பிரதேசத்துடைய தனவந்தர்கள், வர்த்தகர்கள், மீன்பிடி சங்கங்கள் மற்றும் இதர ஏனைய சதகத் ஜாரியா நன்மையை பெற முயற்சிக்கின்றோர் அனைவரும் இதற்கு உதவி செய்வோமாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் இந்த பள்ளிவாயிலுடைய கட்ட வேலைகளை முழுமைப்படுத்துவதோடு இந்த பிரதேசத்துடைய இந்த நவீன மார்க்கெட் கடை தொகுதியையும் அமைப்பதற்கு உதவியாக இருக்கும். இந்த பள்ளிவாயிலின் கீழே இருக்கின்ற ஏனைய பள்ளிவாய்கள் வாழைச்சேனை ஹைராத் பள்ளிவாயல், அதே போன்று பதுரியா பள்ளிவாயல், அக்பர் பள்ளிவாயல், அதே போன்று ஃபலா பள்ளிவாயல், சாலிஹாத், மொஹிதீன் தைக்கா, பரக்கத் பள்ளிவாயல், ஹிதுரியா பள்ளிவாயல் என்று இருக்கின்றது. இந்த பள்ளிவாயல் பல்வேறு சமூக சேவைகளை ஆற்றி வருகின்றது. கடந்த அண்மையில் ஏற்பட்ட தித்வா புயலின் காரணமாக ஏற்பட்ட அனர்த்தத்தின் போது இந்த பிரதேசத்துடைய அனைத்து மக்களும் ஒன்று சேர்ந்து, குறிப்பாக வர்த்தக சங்கம், மீனவ சங்கங்கள், தனவந்தர்கள், இந்த பிரதேசத்துடைய ஏழை பணக்காரர் என்று பாகுபாடலாம் அனைவரும்
ஒட்டுமொத்தமாக உதவி செய்து சுமார் 1.5 கோடி ரூபா பெறுமதியான பொருட்களையும் நிதிகளையும் நாங்கள் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களுக்கு கொண்டு சென்று வழங்கியிருக்கின்றோம். இவ்வாறு இந்த பள்ளிவாயல் பல்வேறு சேவைகளை இந்த பிரதேசத்துக்கு ஆற்றி வருவதோடு அதே போன்று இந்த பள்ளிவாயலுக்கு இந்த பிரதேசத்துடைய மக்கள் முழுமையாக அர்ப்பணிப்போடு உதவிகளை செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. இருள் நீக்கி அருள் பரப்பி மறுமை வாழ்வுக்கு வழியமைக்கும் அருமைகளும் பொறுமைகளும் நிறைந்த புனித ரமலான் மாதத்தில் வசந்தம் டிவி பெருமையோடு வழங்கும் ரமலான் வசந்தம் இஃப்தார் விசேட முஸ்லிம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். சந்தர்ப்பம் தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற வசந்தம் டிவியின் ரசிகர்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் இனிய காணிக்கை உரித்தாகட்டும். அன்பு சலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பள்ளிவாசலில் இருந்து ரமலான் வசந்தம் இஃப்தார் விசேட முஸ்லிம் நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய ஆலிம்களை அழைத்து வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பிலே கலந்துரையாடல்களிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். இன்றைய எமது நிகழ்ச்சியும் நாட்டில் இருக்கின்ற இன்னும் ஒரு முக்கியமான பள்ளிவாசலிலிருந்து உங்களை சந்திக்கிறது. மட்டக்களப்பு மாவட்டம் வாழைச்சேனை பகுதியிலே இருக்கின்ற வாழைச்சேனை முஹையுத்தீன் பெரிய ஜும்மா பள்ளிவாசலிலிருந்து தான் நாம் இன்று உங்களை சந்திக்கின்றோம். இன்றைய கலந்துரையாடல் பகுதியிலே என்னோடு இணைந்து நல்ல பல கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்காக இங்கே தயாராக இருக்கின்றார் இந்த பள்ளிவாசலின் பேஷிமாம் அல் ஹாஃபில் அஷேஹ் ஏஎல் முசம்மில் நஹ்ஜி ஹஸ்ரத் அவர்களை நாம் நிகழ்ச்சிக்கு வசந்தம் டிவி சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம். உண்மையில் ஒரு நல்ல தலைப்பிலே இன்றும் எமது கலந்துரையாடல் இடம்பெறவிருக்கிறது. அதற்கு முன்னர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு ஹஸ்ரத் அவர்களே. வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையில் ஹஸ்ரத் அவர்களே, நாங்கள் இப்பொழுது புனித ரமலான் மாதத்தை எட்டியிருக்கிறோம். அதில் சில நோன்புகளை நோற்றிருக்கின்றோம். இன்னும் பல நோன்புகளை நோட்பதற்காக ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். இந்த வேளையில் அதாவது குறிப்பாக ரமலான் மாதம் என்பது, ரமலான் கடமை என்பது ஒரு இலகுவான கடமை அல்ல. பல மணித்தியாலங்கள் பசித்திருக்க வேண்டும். ஏனைய காலங்களில் பகல் நேரங்களிலே ஹலாலாக்கப்பட்டவைகள், அதாவது குறிப்பாக ஹலாலாக்கப்பட்ட பல விடயங்கள் நோன்பு காலத்திலே பகல் நேரங்களிலே ஹராமாக்கப்பட்டிருக்கின்றன. இப்படி ஒரு வரையறைக்குள் வாழ வேண்டிய ஒரு நிலைமை தான் இருக்கிறது ரமலானை பொறுத்த வரைக்கும். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே அவனை பற்றி அவன் சொல்லுகின்ற பொழுது தான் எந்த விதமான தேவையும் அற்றவன் என்று அவன் குறிப்பிடுகின்றான். தனித்தவன், படைப்பினத்தின் பக்கம் தேவையற்றவன் என்கின்ற தன்னுடைய பண்புகளை குறிப்பிடுகின்ற அல்லாஹ் ஏன் அடியார்களுக்கு இவ்வாறான ஒரு கஷ்டமான ஒரு கடமையை நிர்பந்தித்திருக்க வேண்டும்? இதுதான் என்னுடைய முதலாவது வினா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். நீங்கள் கேட்ட இந்த கேள்வி ஒரு அழகான ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. உண்மையில் அல்லாஹு தஆலா குர்ஆனில் தன்னை பற்றி கூறுகின்ற பொழுது அல்லாஹ் தனித்தவன், அவன் அடியார்களின் பக்கம் தேவையற்றவன் என்று சொல்லுகிறான். இந்த சந்தர்ப்பத்தில் எங்களை ஒரு சிந்தனைக்கு கொண்டு வருகின்றது, அல்லாஹ் தேவையற்றவன் என்று இருக்கும் பொழுது ஏன் அடியார்களுக்கு இப்படியான கடமைகளை நிறைவேற்றும்படி எங்களை வேண்டியிருக்கின்றான் என்று நாம் பார்க்கின்ற பொழுது உண்மையில் அல்லாஹு தஆலாவுக்கு எந்த தேவையும் கிடையாது தான். அல்லாஹு தஆலா மனிதர்களை இவ்வாறு பணித்திருப்பது, இதனுடைய பின்னணி என்னவென்று பார்க்கின்ற பொழுது இதனால் மனிதர்களுக்குத்தான் அதிகம் நன்மை இருக்கின்றது. எந்த ஒரு கடமையை எடுத்துக்கொண்டாலும், அது தொழுகை எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது நோன்பை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஜகாத், ஹஜ்ஜி போன்ற எந்த ஒரு கடமையை எடுத்துக்கொண்டாலும் அதனால் மனிதர்களுக்குத்தான் நன்மை இருக்கின்றது. இதனால் அல்லாஹுக்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது. அல்லாஹு தஆலாவை வணங்குவதற்கென்று வானவர்கள்
அவர்களை அல்லாஹு தாலா படைத்திருக்கிறார். அவர்களை பற்றி அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்லுகின்ற பொழுது ஒமன் ஐந்தஹு லா யஸ்தக்பிரூன அன் இபாதத்திஹி வலா யஸ்தஹ்சிரூன், அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய அந்த வானவர்கள் அவர்களுடைய இபாதத்தின் மூலம் அவர்கள் பெருமை கொள்ள மாட்டார்கள். வலா யஸ்தஹ்சிரூன், அல்லது அவர்களுடைய இபாதத்தை துண்டித்து விடவும் மாட்டார்கள். யுஸப்பிஹூன அல்லைல வன்னஹார லா யஃப்துரூன், அவர்கள் இரவு பகலாக சடைவடையாமல் அல்லாஹ்வை துதி செய்து கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் ஒரு அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகின்ற பொழுது லா யஅஸூன அல்லாஹ மா அமரஹும் வயஃப்அலூன மா யுஅமரூன், அல்லாஹ் ஏவியவற்றிற்கு அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள், ஏவப்பட்டதை அப்படியே செய்வார்கள் என்று அல்லாஹு தாலா மலக்குமார்களை பற்றி சொல்கிறார். எனவே வணக்கத்திற்கு என்று பார்க்கின்ற பொழுது மலக்குமார்கள் அவர்கள் முழுமையாக 24 மணி நேரம் இபாதத்திலே கழிக்கின்றார்கள். ஆனால் எங்களுடைய வணக்கம் அல்லாஹ்வின் பக்கம் தேவை கிடையாது. அல்லாஹு தாலா ஹதீஸ் குத்ஸியிலே சொல்லுகின்ற பொழுது லவ் அன்ன அவ்வலக்கும் வ ஆஹிரக்கும் வ இன்சக்கும் வ ஜின்னக்கும், உங்கள் மனிதர்களில் ஆரம்பமானவர்கள் இறுதியானவர்கள், ஜின்களில் ஆரம்பமானவர்கள் இறுதியானவர்கள், முழு எல்லோரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தக்குவா உள்ள இறையச்சம் உள்ள ஒருவருடைய உள்ளம் கொடுக்கப்பட்டு எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டு அத்தனை பேரும் அமல் செய்தாலும் அல்லாஹு தாலா சொல்லுகிறான் மா ஸாத ஃபீ முல்கி ஷைஆ, என்னுடைய அரசாட்சியில் ஒரு அணுவளவும் கூட போகிறதும் கிடையாது. அல்லது எல்லோரும் சேர்ந்து மிக மோசமான ஒரு மனிதனுடைய உள்ளம் கொடுக்கப்பட்டு எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டு அவர்கள் அனைவரும் பாவச்செயலில் ஈடுபட்டாலும் என்னுடைய அரசாட்சியில் ஒரு குறைவும் ஏற்பட போவது கிடையாது. இதனால் மனிதர்களுக்குத்தான் நன்மை இருக்கிறது. நாம் பார்க்கின்றோம், ஒவ்வொரு கடமையை நாம் சுருக்கமாக பார்த்தால் தொழுகையை எடுத்து பார்க்கின்ற பொழுது மனிதன் தொழுவதனால் அவனுடைய உடலுக்கு அது நன்மையாக அமைகிறது, உடலுக்கு ஒரு பயிற்சியாக அமைகிறது. அந்த நேரத்தில் அவன் அமைதி பெறுகிறான், அவனால் ஏனையவர்கள் நிம்மதி அடைகிறார்கள், அமைதி அடைகிறார்கள். அது மாத்திரமல்ல, அந்த தொழுகையை அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய தேவையை கேட்டு பெற்றுக்கொள்வதற்கு ஒரு சாதனமாக அல்லாஹு தாலா வைத்திருக்கிறார். அதே போன்று நாம் நோன்பை எடுத்துக்கொண்டாலும் இந்த நோன்பை நோட்பதனூடாக மனிதனுடைய உடல்தான் ஆரோக்கியம் அடைகிறது, அவனுடைய உடல் உள்ளுறுப்புகள் அமைதி அடைகிறது, ஓய்வு அடைகிறது. அதனால் அவனுக்கு ஆரோக்கியம் கூடிக்கொண்டே செல்கிறது. இவ்வாறு அடுத்த நாம் ஜக்காத்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த ஜக்காத்தினூடாக அது ஒரு பெரிய ஒரு வறுமை ஒழிப்பு திட்டத்தை எங்களுக்கு இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. அதுவும் மனிதர்களுக்குத்தான் பிரயோஜனம் அளிக்கிறது. அதே போன்று ஹஜ்ஜை எடுத்துக்கொண்டாலும் அந்த ஹஜ்ஜினூடாகவும் மனிதர்களுக்குத்தான் அது ஒரு பிரயோஜனமாக இருக்கிறது. நீண்ட தூர பயணம் என்கின்ற பொழுது பயணத்தில் எங்களுக்கு ஒரு சுகம் கிடைக்கிறது. ஹதீஸில் வருகிறது, பிரயாணம் செய்யுங்கள் உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் என்ற ஒரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, எத்தனையோ அமல்களை செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், அவர்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் போன்றவர்கள் செய்த அந்த தியாகத்தை அவர்கள் தன்னுடைய உணர்வோடு கலந்து அதனை செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கிறது. இவ்வாறு பல நன்மைகள் அல்லாஹு தாலா இந்த கடமைகளை செய்வதனூடாக எங்களுக்கு தந்திருக்கிறார். எனவே நாம் இந்த அல்லாஹு தாலாவினுடைய இந்த கடமைகளை இது எனக்குத்தான் நன்மை கிடைக்கிறது, எங்களுக்குத்தான் நன்மை கிடைக்கிறது, இந்த உலகத்திலும் நன்மை கிடைக்கிறது, மௌத்துக்கு பின்னாலும் அது ஒரு சேமிப்பாக ஆகிறது என்ற அந்த உணர்வோடு எங்களுடைய இந்த அமல்களை நாங்கள் தூய்மையான மனதோடு நாம் செய்ய வேண்டும். இதை ஒரு பாரமாக நாம் செய்ய முடியாது. உண்மையில் இந்த கடமை என்கின்ற பொழுது எங்களுக்கும் அல்லாஹுக்கும் இடையில் ஒரு பெரிய ஒரு தொடர்பை உண்டாக்கி தருகிறது. அவன் படைத்தவன், நாங்கள் படைக்கப்பட்டவர்கள், அவன் ஏவக்கூடியவன், நாங்கள் ஏவப்பட்டவர்கள். எனவே இதில் அவன் ஏவுகின்ற அந்த விடயத்தை நாம் செய்கின்ற பொழுது அது எங்களுக்கு ஒரு நெருக்கத்தை கொண்டு வந்து தருகிறது. அவனுடைய இரக்கத்தை, அவனுடைய நெருக்கத்தை எங்களுக்கு கொண்டு வந்து தருகிறது. எனவே நாம் இந்த அமல்களை நாம் பாரமாக்கி கொள்ளாமல் இதை ஒரு பாக்கியமாக எடுத்துக்கொண்டு இதனால் மனிதர்களுக்குத்தான் நன்மை இருக்கிறது,
படைப்பினங்களுக்கு நன்மை இருக்கிறது என்ற அந்த உணர்வோடு இந்த கடமைகளை நாம் செய்வோமாக இருந்தால் நிச்சயமாக அது எந்த உலகத்திற்கும் பிரயோஜனமாக இருக்கும். மௌத்துக்கு பின்னால் எங்களுடைய அந்த மறுமை வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு 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 அதாவது ஒரு சேமிப்பாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. உண்மையில் ஹசரத் அவர்களே இன்னும் ஒரு விடயமும் இருக்கிறது. நோன்பு காலம் வந்தால் ஆலிம்கள் அடிக்கடி நினைவுபடுத்துகின்ற ஒரு விடயம்தான், உங்களை தக்வாதாரிகள் ஆக்குவதற்காகத்தான் இந்த நோன்பை நான் கடமையாக்கினேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதாக. உங்கள் முன்பிருந்தோர் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டதை போன்று உங்களுக்கு கடமையாக்குவதற்கான காரணம் தக்வாதாரிகளாக மாற்ற வேண்டும் என்கின்ற அது தொடர்பான ஒரு விபரத்தை நான் எதிர்பார்க்கிறேன் உங்களிடம். ஆம், உண்மையில் அல்லாஹு தஆலா அந்த சூரத்துல் பக்ராவிலே அந்த நோன்பை பற்றி சொல்லுகின்ற பொழுது அல்லாஹு தஆலா மிக பிரதானமாக அந்த ஆயத்தில் சொல்லி காட்டுகிறான், குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல் லதீன மின் கபிலிக்கும். உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களுக்கு கடமையாக்கப்பட்டதை போன்று உங்களுக்கும் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்குவா உள்ளவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறார். உண்மையில் இங்கு தக்குவா என்கின்ற பொழுது அதனுடைய சுருக்கமாக நாம் பார்த்தோம் என்றால் பாவத்தை விட்டு விலகி வாழ்வது தான் தக்குவாவுடைய சுருக்கமாக சாராம்சமாக இருக்கிறது. நாம் எந்த ஒரு விஷயத்தில் எடுத்துக்கொண்டாலும் பாவத்தை விட்டு விலகினால் அல்லாஹுக்காக அல்லாஹுடைய பயத்தோடு நாம் விலகி விடுவோமாக இருந்தால் அதுதான் உண்மையான தக்குவா. அதைத்தான் அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கிறான். அது இந்த நோன்பு எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடத்தை அது தருகிறது. அது மட்டுமல்ல, இது அல்லாஹுக்கும் எங்களுக்கும் இடையில் ஒரு ரகசியம். நான் நோன்பாளி என்று சொன்னால்தான் என்னுடைய மனைவிக்கு தெரியும், என்னுடைய பிள்ளைகளுக்கு தெரியும், ஏனையவர்களுக்கும் தெரியும். இல்லை என்றால் அது எனக்கும் அல்லாஹுக்கும் இடைப்பட்ட ஒரு ரகசியம். அதை நான் வெளிக்காட்டும் வரைக்கும் யாருக்குமே தெரியாது. எனவே அது ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஒரு தக்குவாவை எவ்வாறு இடம் பிடிக்கின்றதென்றால், நான் அல்லாஹுக்கு பயந்து அல்லாஹுடைய அந்த அச்சத்தில் இந்த நோன்பை நோற்றால்தான் எனக்கு விமோசனம் இருக்கிறது, மக்களுக்கு காட்டுவதற்காக, மக்களுக்கு சொல்வதற்காக நான் வெளிப்படையில் ஏதாவது சொல்லிவிட்டாலும் அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தை பார்த்து கொண்டிருக்கிறான், என்னுடைய ரகசியங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற ஒரு உண்மை இதில் புலப்படுகிறது. விசுவாசிகளை அழைத்து அல்லாஹ் நோன்பு நாட்குமாறு குறிப்பிடுகின்றான். அதற்கு முன்னால் ஒரு உறுதிமொழியை கொடுக்கும் விந்தையை பாருங்கள். குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. கமா குத்திப அலல் லதீன மின் கபலிக்கும், உங்களில் முன்னோர்கள் சமுதாயங்கள் பலர் வசித்து வந்தார்கள், அவர்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டதை போல. நோன்பு எனும் பொழுது நாம் அந்த உபவாசத்தை அனுஷ்டானம் செய்கின்றோம். எல்லா விதமான நோன்பை முறிக்கக்கூடிய விடயங்களை விட்டும் தவிர்ந்திருக்கின்றோம். நாம் லிட்டரலி நோன்பு என்றால் அல் இம்சாக், அதாவது சௌம் என்ற பதத்துக்கு அல் இம்சாக் தடுத்து கொள்வது என்று கூறுவார்கள். நோன்பை முறிக்கக்கூடிய ஏராளமான விடயங்கள் இருக்கின்றது. அவைகளை தவிர்ந்து யார் நோன்பு நோட்பாரோ அவர்தான் அந்த மூமின்கள் என்ற கேட்டகரிக்குள்ள, அந்த பட்டியலுக்குள்ள வந்து விடுவார். அல்லாஹ் இவர்களை அழைத்து சொல்கின்றான், நீங்கள் முன்னோர்களுக்கு விதியாக்கப்பட்டதை போல உங்களுக்கும் விதியாக்கப்பட்ட நோன்பை சீரான முறையில் நோற்றுக்கொள்ளுங்கள். குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் குத்திப அலல் கமா குத்திப அலல் லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். அதனுடைய நோக்கத்தையும் அல்லாஹ் வெளிப்படுத்துகின்றான். நீங்கள் இறை பக்தி உள்ளவர்களாக ஆக வேண்டும். நோம்பினுடைய முழு நோக்கமும் இறை பக்தி உள்ளவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளைகளை எடுத்து நடப்பதின் மூலமாக எனக்கு வெகுமதிகள் கிடைக்கும், இன்ன பல நன்மைகளுக்கு நான் ஆளாகிவிடுவேன், அவன் தடுத்தவற்றை தவிர்ந்து நடக்கிறதின் காரணமாக என்னுடைய வாழ்க்கையில் பாக்கியம் பிறக்கும் என்று ஒரு தக்வா பக்தி உள்ளத்திலே ஏற்படும். அவர் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளில் கூட அல்லாஹ்வுடைய பக்தி உருவாக வேண்டும். இன்று பலவிதமான வணக்க வழிமுறைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அது வெறுமனே கூலிக்கு மாரடிக்கிறதை போல காண்கின்றோம். அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு எந்த விதமான தேவையும் ஏற்படுவது கிடையாது. நாம் தக்வா இல்லாமல் நோன்பை நோப்போம் என்றால் அதற்கு எந்த முறையில் நிறைவு கொடுக்க போகின்றோம்? அதனுடைய நோக்கத்தை பிழைக்கு விட்டுவிட்டு நாம் எப்படி
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்ளப் போகின்றோம். மல்லம் யத கௌல ஸூர் வல் அமல பி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபி ஐயதா தஆமஹு வ ஷராபஹு. யார் நோன்பு நோற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தக்வா என்ற அடிப்படையில் தன்னுடைய பொய்யான வார்த்தைகள், பொய் பேசுவதனை, கௌலு ஸூரை விட்டுவிடவில்லையோ, மேலும் ஹராமான விடயங்களை அவர் பார்க்கிறது, கேட்கிறது, அவைகளின் பக்கம் நடக்கிறது, அவைகளை தொடுகிறது என்ற விடயங்கள் இருந்தும் தவிர்ந்து விடவில்லையோ, ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபி ஐயத தஆமஹு வ ஷராபஹு, அவர் தன்னுடைய சாப்பாடு குடிப்பானத்தை விட்டுவிடுறதின் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு எந்த நலவும் ஏற்பட போவதில்லை. பொதுவாக அடியான் செய்யக்கூடிய நலவின் காரணமாக அல்லாஹ்வுக்கு நலவு ஏற்படுறது கிடையாது, அது அடியானுக்கே தான் நலவு. இந்த வகையில் அல்லாஹ் கொடுத்த நோக்கத்தை பிழைக்க வைக்கக்கூடிய இந்த மனிதன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் உடைய குர்ஆனுக்கே ஒரு விதமான வம்புத்தனத்தை செய்து கொண்டிருக்கின்றான். தக்வாவுடைய நோக்கம் நிறைவேற்றப்பட வேண்டுமென்றால் நோம்பின் உடைய நிபந்தனைக்குள்ளே நாம் வர வேண்டும். எந்த அளவுக்கு அல்லாஹ் உடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், லிஸ்ஸாயிமி ஃபர்ஹத்தான், நோம்பாளிக்கு இரண்டு சந்தோஷங்களை தான் அனுபவிக்க முடியும். அது தவிர வேறு வேறு என்டர்டெயின்மெண்ட்களில் ஈடுபட முடியாது. வேறு நாட்களில் கண்கள் ஹராமான சினிமாவை பார்த்து கொண்டிருந்தது, அதை தொடர்ந்தும் பார்க்குமென்றால் இந்த தக்குவாவுக்கும் இந்த ரமதான் உடைய சௌம் என்ற நோன்புக்கும் என்ன தொடர்பு இருக்குது? ஏனைய நாட்களில் கேட்ட சினிமா கீதம் தொடர்ந்தும் கேட்கப்படும் என்றால் இதற்கு என்ன அர்த்தம் கொடுக்க போகின்றோம்? ஏனைய நாட்களில் பார்த்த ஹராமான காட்சிகள், ஹராமான பெண்கள், ஹராமான ஆண்கள், ஹராமான நடையுடை பாவனைகள், இவைகள் நோன்புடைய காலத்திலும் நடக்கும் என்றால் இந்த தக்வாவுக்கும் அல்லாஹ்வுடைய நோன்புக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? நாம் நோன்புடைய நோக்கத்தையே பிழைக்க வைத்தவர்களாக ஆகிடுவோம். நோம்பாளிக்கு ரெண்டு சந்தோஷத்தை அனுபவிக்கலாம். அதில் ஒன்று ஃபித்ரத்துன், அதாவது அவர் நோன்பு துறக்கக்கூடிய நேரத்தில் ஃபர்ஹத்துன் இந்த ஃபித்ரி, அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னித்து நோன்புடைய பக்குவத்தின் காரணமாக உள்ளத்துக்கு ஆறுதலை கொடுக்கின்றான். அல்லாஹ்விடத்தில் ஒரு நெருக்கத்தை அவர் அடைந்து கொள்கிறார். நாள மறுமையினுடைய சிந்தனைகள் பிறக்கிறது. இதனால் உள்ளத்தில் அபரிமிதமான ஆனந்தம் உண்டாகிறது. இந்த சந்தோஷத்தை அவருக்கு அனுபவிக்கலாம். அத்துடனே இன்னும் சற்று நேரத்தில் அஸான் கூறுவார்கள். நான் இந்த தாகித்து இருந்து நோன்பு நோற்று தண்ணீரை அருந்த போகின்றேன் என்றொரு சந்தோஷம் அவருக்கு வரும். அல்லாஹ் எனக்கு ஏற்படுத்தி தந்த உணவுகளை உண்ணப்போகிறேன் என்றொரு சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷத்தையும் அவருக்கு அனுபவிக்கலாம். இரண்டாவது ஃபர்ஹத்துன் இந்த லிகாஇ ரப்பி, தன்னுடைய ரப்பை சந்திக்கக்கூடிய நேரத்தில் ஏற்படும் சந்தோஷம். நோம்பாளிக்கு நிச்சயமாக அல்லாஹ் தன்னுடைய சந்திப்பை வழங்குகின்றான். இந்த வானங்கள், பூமிகள், அலைமோதும் கடல்கள், நந்த வனங்கள், உயர்ந்த உப்பரிகைகள் அனைத்தையும் படைத்து பராமரிக்கக்கூடிய அல்லாஹ் எந்த அளவுக்கு அழகானவனாக இருப்பான். அந்த ரப்பை தரிசிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குகின்றான். அவனை பார்க்கக்கூடிய அடியார்கள் சொர்க்கத்துடைய இன்பங்களை கூட மறந்து விடுவார்கள். இலா ரப்பிஹா நாதிரா, தன்னுடைய ரப்பை பார்த்து கொண்டே இருப்பார்கள். வுஜூஹி யௌமைதின் நாஇமா, மிகவும் சுகமான, இன்பமான, மிகவும் ஆனந்தமான முகங்களோடு அவர்கள் நாள மறுமையில் அல்லாவை பார்த்து கொண்டே இருப்பார்கள். அங்கே ஹூர்லின் பெண்களை மறந்து விடுவார்கள். சுவனத்தினுடைய குடிப்பானங்கள், அங்குள்ள சங்கீதங்கள், அங்கு ஆடைகள், அணிகலங்கள், தங்கம், வைரங்கள், முத்து மாளிகைகள், ஓடும் நதிகள் அனைத்தையும் மறந்து தன்னுடைய இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே 70,000 வருடங்கள் உற்று நோக்கிக் கொண்டே இருப்பார்கள். அப்படியான ஒரு பாக்கியம் இந்த நோன்பாளிகளுக்கு அல்லாஹ் வழங்குகிறான். லில் ஜன்னதி சமானியத்து அபுவாப், அடுத்த பாக்கியம்தான் இந்த ஜன்னா என்ற சொர்க்கத்துக்கு அல்லாஹ் 7 வாயல்களை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். மின்ஹா பாபுன் யுசம்மர் ரையான், அதில் ஒரு வாசலின் பெயர்தான் ரையான். லா யதுஹுலுஹு இல்ல ஸாயிமூன், அந்த ரையான் என்ற வாசல்களால் நோம்பாளிகள் மட்டும் தான் நுழைவார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ் நோம்பாளியை
இந்த தக்வாவின் ஊடாக கண்ணியப்படுத்துகின்றான். நாம் லஅல்லக்கும் தத்தகூன் என்ற அடிப்படையில் ஐயாமம் மஅதூதாத் குறிப்பிட்ட அந்த நாட்களில் நோன்பை நோற்றுக்கொள்ள வேண்டும். குறிப்பிட்ட நாட்களில் நோன்பு நோட்காமல் வெறுமனே சில்லற காரணங்களுக்காக நோன்பை விட்டுவிட்டு ஏழைய மாதங்களில் கலா செய்தாலும் கூட இந்த நோன்பில் கிடைக்கக்கூடிய வெகுமதிகளை பேர்க்கெடுத்து கொண்டவர்களாகத்தான் ஆகிவிடுவோம். அல்லாஹ் இந்த நோன்பில் செய்யக்கூடிய அமால்களுக்கு இரட்டிப்பான கூலிகளை கொடுக்கின்றான். குல்லு அமலிபினி ஆதம யுலாஅஃபுல் ஹசனா மின் அஷ்ரி அம்சாலிஹா இலா 700 ஆஃபின். ஆதமுடைய மக்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல கிரியைகளுக்கும் நல்ல அமல்களுக்கும் 10 இருந்து 700 வரைக்கும் நன்மைகளை இரட்டிப்பாக்கி கொடுக்கின்றான். ஆனாலும் அங்கே ஒன்றை மட்டுமல்ல, குறிப்பாக இல்ல சௌம், நோன்பை தவிர நோன்புக்கு 10 இருந்து 700 வரைக்கும் இரட்டிப்பாக்குறது என்ற கருத்து கிடையாது. அதற்கு இல்லாத கூலியை கொடுக்கின்றான். அதில் மிகவும் முக்கியம் வாய்ந்த கூலி தான் அல்லாவையே கூலியாக ஆக்கிவிடுகின்றான். அந்த நோம்பாளி யதஉ ஷஹ்வத்தஹு வ தஆமஹு மின் அஜலி, எனக்காக வேண்டி அவனுடைய மனோ இச்சைகளை, சாப்பாடு, குடிப்பானத்தை விட்டு விடுகின்றான். இதனால் நானே அவனுக்கு கூலியாகி விடுகின்றேன் என்று உலமாக்களுடைய ஒரு கருத்து இருப்பதோடு ஹதீஸ்லையும் வ அனா அஜிஸி பிஹி, அந்த நோன்புக்கு நானே கூலி கொடுக்கின்றேன் என்றும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நோன்பின் ஊடாக அடியார்களிடத்திலிருந்து எதனை எதிர்பார்க்கின்றான் என்பதனை சரியான முறையிலே விளங்கினோம் என்றால் வாழ்க்கை பூராவும் நோன்பாக ஆக்கிக் கொள்வதற்கு நாம் எத்தனிப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியான நல்லடியார்களுடைய கூட்டத்தில் எங்களை ஆக்கி நோன்பின் உடைய நோக்கத்தை சீரான முறையிலே நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக. இந்த நோன்பினுடைய நாட்களை பூர்த்தியாக்கிய கூட்டத்திலே நல்லடியார்களுடைய பட்டியலிலே நம்மை சேர்த்தருள் புரிவானாக. எங்கள் எல்லோரையும் பொருந்தி நரக விடுதலை வழங்குவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பானது சஹாபியாக்களும் ரமலானில் அவர்களின் ஆன்மீக வாழ்வும் என்பதாகும். ரமலான் மாதம் என்பது வெறும் பசித்திருப்பதும் தாகித்திருப்பதும் மேலும் உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொண்டிருப்பதும் மாத்திரம் கிடையாது. மாறாக ரமலான் மாதம் என்பது உள்ளத்தை தூய்மைப்படுத்தி அல்லாஹுடனான நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக காணப்படுகின்றது. இதற்கு ஆதாரமாக சஹாபியாக்களை கொள்ளலாம். அவர்களது வாழ்க்கை எவ்வாறு அமைந்திருந்தது என்பதை சற்று பார்ப்போம். அவர்களது வாழ்க்கை அதிகமான வணக்க வழிபாடுகளிலும் அதிகமான எல்லையில்லா தான தர்மங்களை வழங்குவதிலும் அல் குர்ஆனுடனான உறவினை பேணுவதிலும் நெருக்கமான உறவினை பேணுவதிலுமே காணப்பட்டிருக்கிறது. இதற்கு ஆதாரமாக ஒரு சில சஹாபியாக்களை நாம் நோக்குவோம். அந்த வகையில் நாம் முதலாவதாக பார்க்க இருப்பது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எவ்வாறு தாராளத்தன்மை படைத்தவர்களாக இருந்தார்கள் என்பதை பின்வரும் சம்பவத்தினூடாக நோக்குவோம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு நாள் நோன்பு நோற்றிருக்கிறார்கள். அவர்களிடம் ஒரு ஏழை வந்து தனக்கு பசியாக இருக்கிறது, ஏதேனும் கிடைக்குமா என்று கேட்டார். உடனே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தனது பணிப்பெண்ணை அழைத்து அவரிடம் இருந்த ஒரு ரொட்டி துண்டை அந்த ஏழைக்கு வழங்குமாறு கூறினார். உடனே அந்த பணிப்பெண் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடம் வினவினார், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே, உங்களிடம் ஒரு ரொட்டி துண்டு தானே இருக்கிறது, இதனை நீங்கள் அந்த ஏழைக்கு கொடுத்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று. அதற்கு உடனே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள், எனது இரட்சகன் எனக்கு எதனை நாடி இருக்கிறானோ அதனை எனக்கு தருவான் என்று. அல்ஹம்துலில்லாஹ். அன்று மாலையாகிறது. அன்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வீட்டுக்கு ஒரு ஆடு சமைக்கப்பட்டு அவர்களுக்கு அது அன்பளிப்பாக வழங்கப்படுகிறது என்று இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லாஹ் அவரது முஅத்தா எனும் நூலில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் ஒரு சம்பவத்தை நாம் நோக்குவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் தான தர்மம் வழங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். தான தர்மம் அவர் வழங்கும் தான தர்மத்தை பார்த்து அக்கால சஹாபியாக்களும் அவ்வாறே தான தர்மங்கள் வழங்கியிருந்தார்கள்.
இதற்கு ஆதாரமாக புகாரி முஸ்லிமில் பின்வருமாறு குறிப்பிடப்படுகின்றது. ஒரு முறை நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை பார்த்து, பெண்களே, நீங்கள் அதிகம் அதிகம் தான தர்மம் வழங்கக்கூடியவர்களாக இருங்கள். ஏனெனில் நான் எனது மிஹ்ராஜ் பயணத்தின் போது நரகில் அதிகமாக கண்டது பெண்களை என்று கூறினார்கள். அல்ஹம்துலில்லாஹ். உடனே அந்த சஹாபியாக்கள் தாங்கள் அணிந்திருந்த காலணிகளையும் மோதிரங்களையும் கலட்டி அதனையும் தான தர்மங்கள் செய்தார்கள். மற்றும் ஒரு முறை நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது துணைவியர்களை அழைத்து, யாருடைய கை நீளமாக இருக்கிறதோ அவர் எனக்கு பின்னால் வருவார் என்று கூறினார்கள். அவருடைய மனைவிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தங்களது கைகளை அளந்து பார்த்து கொண்டார்கள், யாருடைய கை நீளமாக இருக்கிறது என்று. அதில் சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் கையே மிக நீண்டதாக இருந்தது. குறிப்பிட்ட சில காலத்தின் பிறகு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகின்றார்கள். அதன் பின்னர் ஜைனப் பின் ஜஹ்ஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மரணமடைந்தார்கள். இதனைத் தொடர்ந்து சஹாபியாக்கள் புரிந்து கொண்டார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதற்காக கை நீண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறினார் என்று. ஏனெனில் ஜைனப் பின் ஜஹ்ஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதிகம் தான தர்மம் வழங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இச்சம்பவங்களை வைத்து சஹாபியாக்கள் எந்த அளவுக்கு தான தர்மங்கள் வழங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பது நமக்கு தெளிவாகின்றது. அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது ரமலான் மாதத்தின் இறுதி 10 நாட்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபியாக்களும் எவ்வாறு கழித்தார்கள் என்பதை. புகாரி கிரந்தத்தில் பின்வருமாறு பதிவாகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவிமார்கள் பள்ளி வாயில்களிற்கு ரமலானின் இறுதி 10 பள்ளி வாயில்களுக்கு சென்று அங்கு கூடாரம் அமைத்து இறைவனை வணங்குபவர்களாக இருந்திருக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் ரமலானின் இறுதி 10 நாட்களில் இஹ்திகாப் இருந்தார்கள். அதனை பின்பற்றி சஹாபியாக்களும் இஹ்திகாப் இருந்திருக்கிறார்கள் என்பது சஹீஹ் புகாரியில் பதிவாகியிருக்கிறது. அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சஹரும் சஹாபியாக்களின் சஹரும் எவ்வாறு அமைந்திருந்தது என்பதைத்தான். சஹாபியாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி தாங்கள் சஹர் உணவை உண்பதிலும் அதனை தாமதப்படுத்துவதிலும் அதிக கவனம் செலுத்தியிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சஹர் எவ்வாறு இருந்தது என்பதை நாம் நோக்குவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹர் செய்தவுடன் ஃபஜ்ர் தொழுகைக்காக தயாராகின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அவருடைய ஃபஜ்ர் தொழுகைக்கும் அவருடைய சஹருக்கும் இடையில் 50 வசனங்கள் ஓதுவதற்கான இடைவெளி காணப்பட்டிருக்கின்றது. இதனை வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு சஹர் செய்வதனை தாமதப்படுத்தியிருக்கிறார்கள் என்பதனை எம்மால் மிக தெளிவாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இரவு பிரார்த்தனை எவ்வாறு இருந்திருக்கிறது என்பதை நாம் பார்ப்போம். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகைகளில் பெரும் ஆயத்துக்களை ஓதி தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவரை பின்பற்றி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தொழுதுள்ளார்கள் என்பதனை முஸ்னத் அஹ்மதில் பதிவாகி இருக்கின்றது. அடுத்ததாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதிகம் அல் குர்ஆனை புரிந்து ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒவ்வொரு வசனத்தின் கருத்தினையும் அறிந்து ஓதக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஒரு முறை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஏதேனும் வசனத்தில் கருத்துக்கள் புரியவில்லை எனில் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று அதற்கான கருத்தினை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் என்பது அதிகமான இஸ்லாமிய நூல்களில் பதிவாகி நிற்கின்றது. இதன் முடிவாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால், சஹாபியாக்களின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை எடுத்துக்கொண்டால் ரமலானில் எவ்வாறு கழித்திருக்கிறார்கள் என்று பார்த்தாலே அடுக்கிக் கொண்டே போகலாம். சஹாபியாக்கள் ஆடம்பரமான உணவை உட்கொள்வதிலும் உலகப் பொருட்களிலும் மயங்கிவிடவில்லை. மாறாக அவர்கள் பொறுமையாக நடந்து கொள்ளுதல் மற்றும் தான தர்மங்கள் வழங்குதல், அதிகமாக அல் குர்ஆன் வசனங்களை ஓதுதல் மற்றும் பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்த்தல் போன்ற செயற்பாடிலேயே ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க விடயமாகும். இதன் மூலம் இன்றைய சமூக பெண்கள் ஒவ்வொருவரும் சஹாபியாக்களின் வாழ்க்கை முறையினை எமக்கு ஒரு முன்மாதிரியாக கொண்டு வாழ வேண்டும் என
கேட்டு முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையில் ஹசரத் அவர்களே, அடுத்து இன்னும் ஒரு விடயத்தை நான் கேட்க வேண்டும். இந்த சதக்கா என்கின்ற பொழுது நோன்பு காலத்திலே குறிப்பாக எமது சமூகத்தை சார்ந்தவர்கள் நிறைய சதக்காக்களை செய்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், உங்களுடைய அயலவர்களோடு மிகவும் அழகாக நடந்து கொள்ளுங்கள் என்கின்ற ஒரு வழிகாட்டலை வழங்கியிருக்கின்றார்கள். இந்த சதக்கா விதத்தில் நான் கேட்க வேண்டும் என்று சொன்னால், குறிப்பாக சதக்கா வழங்குகின்ற பொழுது குடும்பத்திற்கு முன்னுரிமை வழங்குவது, அதே போன்று அயலவர்களுக்கு முன்னுரிமை வழங்குவது. இப்போது ஒரு கேள்வி வருகிறது. அயல் வீடுகளிலே மாற்று மத சகோதரர்கள் இருக்கலாம், ஆனால் அவர்கள் தேவையுடையவர்களாக இருக்கலாம். இந்த ரமலான் மாதத்தில் அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்து இப்படி நாங்கள் சதக்கா வழங்குகின்ற பொழுது அதே மாதிரியான நிறைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியுமா? இதுதான் என்னுடைய கேள்வி. உண்மையில் சதக்கா என்கின்ற பொழுது அதற்கு எந்த தடையும் கிடையாது. யாருக்கும் நாம் சதக்கா செய்யலாம், எவ்வளவும் செய்யலாம், எப்பொழுதும் செய்யலாம். ஜக்காத் என்கின்ற பொழுது அவ்வாறல்ல, அதற்கு ஒரு வரையறை இருக்கிறது. இவ்வளவுதான் கொடுக்க வேண்டும், இன்னாருக்குத்தான் கொடுக்க வேண்டும், இப்படி இருந்தால் தான் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு வரையறை இருக்கிறது. ஆனால் சதக்கா என்கின்ற பொழுது அதற்கு வரையறை கிடையாது. நாம் யாருக்கும் கொடுக்கலாம், ஆனால் தேவையுள்ளவர்களை தேடி நாங்கள் கொடுப்பது மிக சிறந்ததாக இருக்கிறது. அதிலும் நீங்கள் கேட்டதை போல பக்கத்தில் உள்ளவர்கள் அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் எங்களுடைய மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அல்லது மாற்று மத சகோதரர்களாக இருந்தாலும், அவர்கள் தேவையுள்ளவர்களாக இருந்தால் அவர்களுக்கு நாம் சதக்காக்களை கட்டாயமாக கொடுத்தாக வேண்டும். இன்னும் எந்த அளவுக்கென்றால் அருகிலுள்ளவர் யாராக இருந்தாலும் சரி, அவருக்கு வளமையிலேயே நாம் அவருக்கு ஏதாவது நனவுகள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அவருக்கு நாங்கள் தொந்தரவு செய்யக்கூடாது, முடியுமான அளவுக்கு நாங்கள் நன்மை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு மார்க்கம் சொல்லியிருக்கிறது. எனவே எங்களுடைய நாட்டிலும் அநேகமான பகுதிகளில் ஏனைய மாற்று மதத்தவர்கள் எங்களோட அருகில் இருக்கிறார்கள். அவர்களோடு நல்ல பண்பாடுகளுடன் நடந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய இந்த நோன்பு மாதத்தில் அவர்களுக்கு பல சதக்காக்களை நாங்கள் செய்யலாம். இவ்வாறு பல வழிகாட்டலை எங்களுக்கு மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது. எனவே வரையறை இல்லாமல் நாங்கள் அந்த அமலை நாங்கள் செய்ய முடியும். அதற்கு அல்லாஹ்விடத்தில் எல்லா வகையிலும் நன்மை இருக்கிறது. உண்மையில் அசத் அவர்களே, நீங்கள் சொல்லுகின்ற பொழுது ஒரு விடயத்தை சொன்னீர்கள். நாங்கள் அடுத்தவர்களுக்கு தொந்தரவில்லாமல் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை சுட்டி காட்டியிருந்தீர்கள். நோன்பு மாதம் வந்தாலே சிலர் பயப்படுவார்கள், எங்களுடைய நிம்மதி போய்விடுமோ என்று பலர் அங்கலாய்ப்பார்கள். குறிப்பாக அதில் விசேடமாக மாற்று மத சகோதரர்கள் மிகவும் அச்சப்படுகின்ற ஒரு சூழல் காணப்படுகிறது என்று சொன்னால், இரவு நேரங்களில் எமது சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் செய்கின்ற செயற்பாடுகள் காரணமாக, இந்த நோன்பு மாதத்தை சில வேளைகளில் அடுத்த சமூகம் வெறுக்கின்ற அளவுக்கு எங்களுடைய இளைஞர்களுடைய செயற்பாடுகள் இருக்கிறது. இரவு நேரங்களிலே செய்யக்கூடாத எல்லா விடயங்களையும் செய்வார்கள். அடுத்தடுத்த வீடுகளுக்கு பேசி வேண்டுமென்றே பல தீங்குகளை விளைவிப்பார்கள். இப்படியான ஒரு செயற்பாடு அல்லாஹ்விடத்தில் ரப்பிடத்திலே எந்த அளவுக்கு ஒரு மோசமான, அதே மாதிரி ஒரு பாரதூரமான செயற்பாடாக இருக்கிறது. உண்மையில் எங்களுக்கு மார்க்கம் அழகாக சொல்லித் தருகிறது, லா தரர வலா திரார், தனக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடாது. பாவச் செயல்களில் ஈடுபட்டு அல்லது போதை வஸ்துக்கள் கூடாத பாவனைகளை பாவித்து தனக்கும் அவர் பாதகத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது, அல்லது தற்கொலை செய்வது, இவ்வாறான காரியங்கள் தனக்கும் அவர் தீங்கு செய்யக்கூடாது. ஒலாதிரார், ஏனையவர்களுக்கும் அவர் தீங்கு செய்யக்கூடாது. அது தன்னுடைய மனைவியாக இருக்கலாம், அண்டை அயலவர்களாக இருக்கலாம், ஏனைய சமூகமாக இருக்கலாம், யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது. இன்று நீங்கள் கேட்டதை போல உண்மையில் எங்களுடைய சில வாலிபர்களை பார்க்கின்ற பொழுதும் இரவு நேரங்களில் இப்படியான காரியங்களில் ஈடுபடுகிறார்கள். தராவீஹுடைய தொழுகை நேரத்தில் அது வயது முதிர்ந்தவர்கள் தொழ வேண்டிய தொழுகை என்று அப்படி ஒதுக்கிவிட்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள், பைக்குகளில் ஏறிக்கொண்டு ஏனையவர்களுக்கு தொந்தரவு அளிப்பது, இவ்வாறு அரச பாதுகாப்பில் ஈடுபடுபவர்களுக்கு கூட தொந்தரவு கொடுக்கிறார்கள். அப்படியாக எங்களுடைய வாலிபர்கள் நடந்து கொள்கிறார்கள். உண்மையில் எங்களுடைய வாலிபர்கள் அவர்களுடைய வாலிபத்தின் பெருமதி விளங்காமல் இவ்வாறு செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் வாலிபம் என்கிறது மிகப்பெரிய ஒரு அல்லாஹ்வுடைய நியாமத்தாக இருக்கிறது. அதை விளங்காமல் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், இவ்வாறு இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய இந்த இபாதத் செய்வதன் மூலம்
ஏனையவர்களுக்கு நாம் தொந்தரவு செய்யக்கூடாது. எந்த அளவுக்கு எங்களுக்கு மார்க்கம் சொல்லி தந்திருக்கின்றது என்றால், நீங்கள் குர்ஆனை சத்தமாக ஓதுவது மற்றவருக்கு இடைஞ்சலாக இருக்கிறதா, நீங்கள் மெதுவாக ஓதுங்க என்றுதான் எங்களுக்கு மார்க்கம் வழிகாட்டி தந்திருக்கிறது. எனவே எங்களுடைய இந்த ரமதான் வந்துவிட்டால் ஏனையவர்கள் சந்தோஷப்பட வேண்டும். உண்மையில் இந்த ரமதான் வந்துவிட்டால் முஸ்லிம்கள் அமைதி அடைந்து அவர்களுடைய பள்ளி வாயிலோடு அவர்கள் ஒன்றிணைந்து அமல் இபாதத்துகளில் அமைதியாக ஈடுபடுவார்கள். அதனால் மற்றவர்களுக்கும் நன்மை கிடைக்கும், எல்லோருக்கும் அமைதி கிடைக்கும் என்ற ஒரு 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 எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும். ஏனென்றால் இஸ்லாம் என்ற அந்த வார்த்தை எங்களுக்கு அதற்குள்ளே அடங்கியிருக்கிறது. அமைதி, சமாதானம் என்றது அடங்கியிருக்கிறது. எனவே அந்த அமைதியை, அந்த நிம்மதியை நாங்களும் அடைய வேண்டும், மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். இதை நாம் ஒவ்வொருவரும் என்னுடைய யதார்த்தத்தை விளங்கிக் கொள்வோமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் யாருக்கும் தீங்கு செய்யாமல் வாழ்வோம். அதுதான் அல்லாஹுடைய ரசூலுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. எனவே நாங்கள் எங்களுக்கும் தீங்கு செய்யாமல் ஏனையவர்களுக்கும் நாங்கள் தீங்கு செய்யாமல் வாழ்வதுதான் எங்களுக்கு மார்க்கம் காட்டி தந்த மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. உண்மையில் ஹசரத் அவர்களே, நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய நேரமும் நெருங்கிவிட்டது. இறுதியாக உங்களிடம் ஒரு வினாவை கேட்கப் போகின்றேன். நான் அடுத்து கேட்க இருக்கின்ற வினா தனியாக பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பு என்றாலும் கூட அதை கொஞ்சம் இந்த ஊரிலிருந்து அல்லது இந்த கிழக்கு மாகாணத்திலிருந்து கேட்பது மிக சால பொருத்தமாக இருக்கின்ற நான் நம்புகின்றேன். குறிப்பாக நாங்கள் இந்த நிகழ்ச்சி ஒளிப்பதிவுக்காக இங்கே வந்த பொழுது கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற பல முஸ்லீம் ஊர்களில் இளைஞர்களை பார்க்கின்ற பொழுது அவர்கள் மோட்டார் சைக்கிள் ஓட்டுகின்ற பொழுது 190% தலைக்கவசம் போட்டிருக்கவில்லை, ஹெல்மெட் போட்டிருக்கவில்லை. அதே போன்று அந்த வீதி ஒழுங்குகள் இருக்கிறது, அது பாதையில் செல்லுகின்ற பொழுது வீதி ஒழுங்குகள் இருக்கிறது, அதை பின்பற்றாத ஒரு நிலைத்தான் காணப்பட்டது. அதாவது நாட்டினுடைய சட்டத்தை மதிக்காத ஒரு நிலை. இது முஸ்லீம் சமூகத்தின் மீது மிகப்பெரிய ஒரு அவப்பெயரை ஏற்படுத்துகிறது. உண்மையில் இப்படியானவர்களுக்கு நீங்கள் கூறுகின்ற ஆலோசனை என்ன? ஒரு சில நிமிடங்களில் இதற்கான பதிலை எதிர்பார்க்கிறேன். இது தனியாக பேச வேண்டிய தலைப்பும் கூட. உண்மையில் நாட்டினுடைய சட்டத்தை நாங்கள் கட்டாயம் மதித்து நடக்க வேண்டும். இஸ்லாத்தினுடைய சட்டத்தை எவ்வாறு நாங்கள் மதித்து நடக்கின்றோமோ அதே போன்று நாட்டினுடைய சட்டத்தையும் நாங்கள் மதித்து நடக்க வேண்டும். எங்களுடைய முன்னோர்கள், இலங்கையில் வாழ்ந்த எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்கு நட்பெயரை ஏற்படுத்தி சென்றிருக்கின்றார்கள். எனவே நாம் அந்த பெயரை பாதுகாக்க வேண்டும். இந்த வீதி ஒழுங்குகள் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். எங்களுக்கு மார்க்கம் அதனை அழகாக சொல்லி தந்திருக்கிறது. வீதிகளில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், பார்வையை தாழ்த்து கொள்வதிலிருந்து பாதைசாரிகளுக்கு இடையூறு விளைவிப்பதிலிருந்து இவ்வாறு பல ஒழுங்குகளை எங்களுக்கு மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது. எந்த அளவுக்கென்றால் நிழல் தரும் மரங்களுக்கு கீழ் ஓய்வெடுக்கக்கூடிய அந்த இடங்களை கூட நீங்கள் அசுத்தப்படுத்தி விடாதீர்கள் என்ற அளவுக்கு மார்க்கம் எங்களுக்கு பல ஒழுங்குகளை எங்களுக்கு மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது. எனவே இந்த காலத்தில் அல்லது பொதுவாக எல்லா காலத்திலும் இந்த சட்டங்களை மதித்து நடக்கக்கூடிய அந்த நிலையை நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் எங்களை பற்றிய நல்ல பெயரை நாங்கள் வளர்த்து எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கும் நாங்கள் கொடுக்க வேண்டும். எங்களை பற்றி இருக்கக்கூடிய தப்பான எண்ணங்களை நாங்கள் இல்லாமலாக்கி நல்ல குணங்களோடு, இந்த மார்க்கம் நல்ல குணத்தோடு தான் பரவி இருக்கிறது. இந்த மார்க்கம் செல்வத்தை காட்டி அல்லது பயமுறுத்தி வளர்ந்து என்று அப்படி ஒன்று கிடையாது. நல்ல குணங்களால், நல்ல பண்பாடுகளால், ஒழுக்க விழுமியங்களால் தான் இந்த மார்க்கம் பரவி இருக்கிறது என்பது மிக அடிப்படையான ஒரு விடயம். எனவே அதனை எங்களுடைய வாழ்க்கையாக கொண்டு மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக, மற்றவர்களுக்கு நிம்மதி கொடுக்கக்கூடியவர்களாக நாம் வாழுவோம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவரையும் அவனுடைய நல்லடியார் கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையில் ஹசரத் அவர்களே மிக அற்புதமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள். ரசிகர்களே, இன்றைய ரமலான் வசந்தம் இஃப்தார் விசேட முஸ்லீம் நிகழ்ச்சி வாழைச்சேனை முஹியுத்தீன் பெரிய ஜும்மா பள்ளிவாசலில் இருந்து உங்களை சந்தித்தது. நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு அருமையான நல்ல பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் இந்த பள்ளிவாசலினுடைய பேஷிமாம் அல் ஹாஃபில் அஷேக் ஏஎல் முசம்மில் நஹ்ஜி ஹசரத் அவர்கள். இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பிலே எங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்கியிருந்தார் வசந்தம் டிவியினுடைய ஏராவூர் செய்தியாளர், அதே போன்று பாடசாலை அதிபர் சகோதரர் நாசர் அவர்களையும் நாங்கள் இந்த வேளையில் நன்றியோடு ஞாபகப்படுத்தி ஹஸ்ரத் அவர்களுக்கும் நாங்கள் இந்த வேளையில் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாக் அல்லாஹ் ஹைரன் ஹஸ்ரத் அவர்களே. வ இய்யாக்கும்.